சாப்பிடணும் போல இருக்கும். கண்டிப்பாக அந்த கேரண்டி என்னால் கொடுக்க முடியுங்க. நம்பி சொல்கிறேன், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். கடவுள் கை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட என் மானத்தை காப்பாற்றும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வீட்டில் வறுத்து வச்ச ரவா இட்லி மிக்ஸ் தான். நான் எப்போவுமே வறுத்து அதை ஸ்டாக் வச்சுருப்பாங்க. ஸோ அவசரத்துக்கு யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்கனாலோ இல்லைன்னா நமக்கே அவசரத்துக்கு வேறு ஒன்றும் இல்லை, ஒரு டிஃபன் குயிக்காக பண்ணணும் அப்படின்னாலும் கொஞ்சம் தயிர் இருந்தால் போதும். இந்த மாதிரி நறுக்கின பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி இருந்தால் போதும், டபார்னு பண்ணி இறக்கிடலாம். ஸோ யா, இப்போ நான் இது காட்டியிருக்கேன் இல்லையா, ஒன்று நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, தேங்க்ஸ். இதுதான் நம்ம வீட்டில் நான் பண்ணி வச்சுருக்கிற ஹோம்மேட் ரவா இட்லி மிக்ஸ். இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நெய்யை வந்து வானலியில் போட்டுட்டு அதில் வந்து கடுகு, ஜீரகம், பெருங்காயம் கடைசியாக சேர்த்தா போதும். கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ண கேஷ்யூ நட்ஸ் இவ்வளோத்தையும் போட்டு அது கடுகு ஜீரகம்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த ரவையை வந்து அந்த சூடான நெய்யில் அந்த தாளித்ததில் கொட்டி நல்லா வறுத்து வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரைடு டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு தெரியும். நார்மல் ரவை வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது இருக்காது, கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிருக்கும் பாருங்கள். இது வந்து ரொம்ப கலர் மாறக்கூடாது, லைட்டாக ஒரு பிங்கிஷாக அது செவக்க ஆரம்பிக்கும். அப்போ நல்லா கமன்னு வாசனை வரும் அந்த நெய் கூட வறுக்கும்போது. ஸோ அதுதாங்க பதம் இதுக்கு. அதை பண்ணி நீங்கள் இறக்கி வச்சுக்கோங்க. யா, நான் காட்டின அந்த மிக்ஸோட ஒரு 2 கப்பு நல்ல புளிக்காத கெட்டி தயிர், ஃப்ரெஷ் கெட்டி தயிர் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுடுறேங்க. ஊறினதுக்கப்புறமா கொஞ்சம் தளர்த்திக்கிறதுக்காக, அதாவது இட்லி மாவு பதம் வர்றதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஓகே, அப்புறமா செஞ்சுட்டு காட்டுறேங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ரவா இட்லி சுட சுட ரெடி ஆகிடுதுங்க. சூப்பர் ரவா இட்லி. ஆவி பறக்குது பாருங்கள், எப்போ பாரு ஆவிகள் பறந்துகிட்டே இருக்கு எங்கள் வீட்டில். சூப்பராக இருக்குங்க, நல்லா சாஃப்ட், தளன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா, ஒட்டவே விட்டாது. ஆக்சுவலி இதில் வந்து ஹைலைட் என்னென்னா, நம்ம வந்து இட்லி தட்டு இருக்குல்ல, அதில் வந்து நம்ம நெய்யோ எண்ணெயோ எதுவுமே தடவ வேண்டாம். ஏன்னா நம்ம ஆயிலில் தானே ஃப்ரை பண்ணியிருக்கோம் ரவையை, அதனால் எதுவுமே தடவ வேண்டாம், சூப்பராக வரும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். ஓகே, சர்வ் பண்ணிட்டு நான் ஒரு பிக்சர் அதில் போட்டுடுறேன். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.